தலையில் தட்டோட மகேஷ் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அஞ்சலியை காணும்னு சொல்லிட்டு எங்கே அத்தை அஞ்சலின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கிட்ட கேட்க, அஞ்சலியும் முருகனும் வந்துட்டு எங்கள் பழைய வீட்டுக்கு போயிருக்காங்கப்பா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி முருகனோட அம்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரத்துக்காக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டோன்னே ஒரே ஷாக் ஆயிடுறாரு மகேஷ். ஏன்னா அவர் கடத்தி வச்சுருந்தது தானே முருகனோட அம்மா, இவரோட அம்மான்னு சொல்லி பொய் சொல்லி வச்சுருக்கார் இல்லையா அஞ்சலிக்கிட்ட. அதுவும் இல்லாமல் வந்திருக்கிறது மதி. எதுக்காக மதி வந்துட்டு முருகனோட போகணுன்னு சொல்லிட்டு நேராக அவங்க ஃபோட்டோவை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக அவங்களுக்கு முன்னாடி இவர் வந்து வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு திறந்துட்டு அங்கே போயிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை தேடிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அஞ்சலியும் முருகனும் வந்து பார்த்துட்டு, என்னடா இது வீடு திறந்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்ஃபுல்லாக போகணுன்னு சொல்லிட்டு பொறுமையாக தேடிட்டு இருக்காங்க. ஆனால் நீ உடனே போயிட்டு அம்மாவோட ஃபோட்டோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க, இங்கே ரொம்ப நேரம் இருக்கிறது சேஃப்டி கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி முருகன் போயிட்டு ஃபோட்டோவை தேடிட்டு இருக்காரு. இங்கே மகேஷ் வந்து ஒழிஞ்சு நிற்காரு. அஞ்சலி சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்குறாங்க. கரெக்டாக முருகன் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ தேடி எடுத்துடுறாரு. அவங்க அம்மாவோட ஃபோட்டோ அஞ்சலிக்கிட்ட காமிப்பார். அஞ்சலிக்கு தான் வீட்டில் இருந்தது தான் முருகனோட அம்மான்றது தெரிய வருமா? அப்படி தெரிஞ்சால் மகேஷ் இன்னுமே வந்துட்டு நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் வந்துட்டு இது பண்ணியிருக்காருன்றது அஞ்சலி கண்டுபிடிப்பாங்களா என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.